இப்பதான் இஸ்ரேல் பாலஸ்தீன் அமாஸ் இந்த போர் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஒரு பெருமூச்சு விடுற சமயத்துல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போயிட்டு இருக்கு. போன மாசம் செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் பாக்குறோம். என்ன பிரகடனம் சுத்தி இப்படி போரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா இப்ப என்ன போர் இது? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு ரெண்டு சின்ன பிரச்சனை தான். அதுக்குதான் இப்போ இந்த பதிலடி தாக்குதல் எல்லாம் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒண்ணு எல்லை பிரச்சனை. எல்லா பிரச்சனை எல்லா நாட்டுக்கும் இருக்கதான் செய்யுது. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த எல்லை பிரச்சனை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆக்குபைடு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அந்த எல்லை பிரச்சனைன்றது இப்ப தாய்லாந்து, கம்போடியால சமீபத்துல அந்த எல்லைக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அது ஒரு சின்ன பிரச்சனை. அது கூட ட்ரம்ப் வந்து ஒரு 7 போர்ல வந்து சேர்த்துக்கிட்டாரு. நான் ஒரு 7 போரை நிறுத்தி வச்சேன். அது ஒரு எல்லா பிரச்சனை அதை போர்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அவர் தீர்த்து வச்ச அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இங்க ஒரு எல்லா பிரச்சனை இருக்கு. இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வந்து பரன் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த எல்லை வந்து 2640 கிலோமீட்டருக்கு ஒரு படர்ந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எல்லை. இதுல 1893 வருஷம் 1893ல இந்த பிரிட்ஜ், இந்த எல்லையை வந்து வகுக்கிறாங்க. அப்போ இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது. இந்தியா, பாகிஸ்தான், இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எல்லாம் வந்து ஒன்னா ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஆப்கானிஸ்தான் பார்டரை வந்து 1893ல வகுக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய இந்த பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர், இவரெல்லாம் வந்து அதுல வேலை செஞ்சிருக்காரு. இவரு பேர்ல வந்து அந்த பார்டரோட பேர் வந்து வச்சிடறாங்க. நமக்கு இந்த பகல்காம இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கு ஒரு காரணத்துக்காக பேர்ல வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இந்த பார்டர் கொஞ்சம் பேர் ஒன்று வைக்கிறாங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இந்தியா சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி, உங்க நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் வந்து போட்டுட்டு போன பேரு, பிரிட்டிஷே இந்த இடத்துல இல்ல. அப்போ இது வந்து எங்களோட எல்லை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, அந்த எல்லையில அவங்க நாட்டுல மக்கள்லாம் வந்து இப்போ வறுமையில இருக்காங்க. எல்லாம் பார்த்துருந்துப்பீங்க. இந்த உள்நாட்டு போர்லாம் வந்திருந்தது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இம்ரான் கான்லாம் வெளியே போனாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில போயிட்டு அங்க பார்டர்ல போயிட்டு ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போடுறாங்க. பார்டர்ல ஒரு செவரு மாதிரி ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு விஷயத்த கட்டுறாங்க. இது ஆப்கானிஸ்தானுக்கு பிடிக்கல. ஏன்னா இப்ப அவங்களோட பார்டர்ல வந்து விஷயத்த வைக்கிறாங்க. இப்ப நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் எல்லை பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா வந்து அந்த நாட்டுல இருந்து உள்ள வந்துடுறாங்கன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஃபென்ஸ் எல்லாம் போடலாம். ஒரு சில இடத்துல இருக்கு, ஒரு சில இடத்துல இல்ல. அது இல்லாத இடத்துல இருந்து உள்ள வந்துடுறாங்க. இப்ப நம்ம போயிட்டு இந்தியா பங்களாதேஷ் எல்லையில போயிட்டு அந்த இல்லாத இடத்துல போய் போட்டோம் வைங்க, பங்களாதேஷ் வந்து ஒரு இடத்துல போய் கிளைம் கொடுக்க போறது இல்ல. ஏன்னா நமக்கு அந்த எல்லை பிரச்சனைன்றது இல்ல. ஆனா இப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பொறுத்தளவு பார்க்கும் வந்து இந்த எல்லைன்றது எப்பயோ வகுக்கப்பட்டது, 1893 வருஷத்துல வகுக்கப்பட்டது. அதனால இப்ப இது எங்களோட எல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல வந்து என்ன பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த எல்லை பிரச்சனை இல்ல, அது வந்து எல்லை எங்களோடது கிடையாது, எல்லை வந்து வகுக்க வேண்டியது இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்ற டயத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிடிபி, டெரிக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இது ஒரு தீவிரவாத அமைப்பு. இது ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருக்கு. அந்த அமைப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அமைப்புக்கு இப்ப ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி இருக்கு. அந்த தாலிபான் ஆட்சியை வந்து பாகிஸ்தான்லயே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்தை நீங்க தீவிரவாத இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர் அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல போன மாசம் அக்டோபர் 10, 13ஆம் தேதி இந்த வாக்குல பேசுறாரு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அமைச்சர், உங்க நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேசுறாங்க. என்ன இது கால கொடுமை, இது வந்து எல்லாம் கேட்டுதான் ஆகணும். அப்படி அவங்க பேசுற டயத்துல ஒரு 2 நாள் கழிச்சு அக்டோபர் 15ஆம் தேதி இந்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, ஆப்கானிஸ்தானுக்குள்ள இந்த டிடிபி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணோம், ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து ஒரு 4-5 தீவிரவாத அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ஹப்லாம் இருக்கும்ல, அந்த வீடுகளை துல்லியமா நம்ம அடிச்சோம். அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அடிச்சு துல்லியமா பேடியில அடிக்கல. அங்க இருக்கக்கூடிய அந்த டிடிபி அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனா அது ஒண்ணு போயிட்டு கரெக்டா அக்யூரேட்டாவே படல. ஆனா என்னமோ ஒண்ணு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல உள்ள போயிட்டு அந்த தாக்குதலாம் வந்து நடத்துறது. சோ வந்து என்ன பண்றாங்க, ஆப்கானிஸ்தான் அந்த சமயத்துல இந்த 2 பிரச்சனை தான் தீவிரமான பிரச்சனை. இன்னமும் வந்து உங்களுக்கு அந்த 1893 நடந்தது, எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியா பிரிட்டிஷோட இந்தியா வந்து பிரிஞ்சது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். சோ என்ன பண்றாங்க, தாக்குதல் ஒண்ணு பாகிஸ்தான் பண்றாங்க. பாகிஸ்தான் போன மாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த தாக்குதல் பண்றாங்க. பண்ண உடனே என்ன பண்றாங்க, ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து பாகிஸ்தான் தரப்ப வந்து தரைவழி தாக்குதல் நடத்துறாங்க. இதுல நிறைய சோல்ஜர்கள் வந்து நிறைய ராணுவ வீரர்கள், பாகிஸ்தானை சேர்ந்த 4 ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து தரப்புல இருந்து எங்களுக்கு 9 பேர் வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஆப்கானிஸ்தான் தரப்புல வந்து எங்களுக்கு வந்து 100 கணக்குல வந்து வீரர்கள் வந்து பாகிஸ்தான் தரப்புல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தரைவழி தாக்குதல் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் ஆர்மி வந்து இப்போ டைரக்டா பண்றாங்க. ஸோ அதனால இந்த போர் வந்து இப்போ ஆரம்பிக்கிற சூழல் இருக்கு. இது போரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்தது ஒரு ரிட்டலியேஷன் அட்டாக், ஒரு பதிலடி தாக்குதல். பாகிஸ்தான் வந்து அந்த தீவிரவாத அமைப்பை வந்து ஊக்குவிச்சது அப்படின்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டுலாம் வைக்கிறோம். இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் நம்ம இந்த தாக்குதல் பண்றோம். ஏப்ரல் நடக்குது, எண்ட்ல நடக்குது. நம்ம மேல தான் பண்றோம்.
கொஞ்சம் டைம்லாம் கொடுத்தோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அவங்க வந்து ஒப்படைச்சிருங்க அந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. அந்த தீவிரவாதிகள் வந்து ஒப்படைங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மேல தாக்குதல் பண்ணோம். அது வந்து நாங்க உங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிட்டிசன் மேல பண்ணல. அந்த தீவிரவாதிகள் மேல தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டலேஷன் அட்டாக் பண்ணோம். இப்ப இந்த கம்போடியால வந்து ஒரு எல்லை பிரச்சனை எங்களுக்கு இந்த எல்லை இந்த கோயில் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த கோயில் எங்களுக்கு சொந்தம், உள்ள உங்களுக்கு சொந்தம், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க வந்து என்னன்னா இந்த 2 பேரும் போர் அறிவிச்சிடல. இப்ப இஸ்ரேல் ஹமாஸ்ல என்ன பண்றாங்க? ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் 3ஆம் தேதி 2023ல ஒரு அட்டாக் ஒண்ணு பண்றாங்க. 1000 மிசைல்ஸ் எல்லாம் வந்து உள்ள அனுப்பிச்சு ஒரு 250க்கு மேல வந்து இஸ்ரேலோட சிட்டிசன்ஸ பணைய கைதிகளா எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போன உடனே இஸ்ரேல் என்ன பண்றாங்க? இதை நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து சொல்றாரு. அப்ப அது போராச்சு. ரஷ்யா வந்து போர்னு அறிவிச்சாங்க. அதனால அது போராச்சு. ஆனா இந்த இடத்துல 2 பேரும் போர் சொல்லி அறிவிக்கல. ஏன்னா வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சூழல் அப்படி. ஆப்கானிஸ்தான்லயும் வந்து இன்னைக்குதான் அந்த பெண் பத்திரிகையாளர்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஜனநாயக முறை எப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை தாண்டி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க. சோ வந்து இப்ப 2 பேர் இருக்கக்கூடிய சூழலில் இது வந்து போர் நடத்துவாங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம் தான். இப்ப இதுதான் அது காரணம். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்படின்றது இதுதான் காரணம். சோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.